கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, BTC நமக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு புல்லிஷ் சைன் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் எத்திரியமும் சரி இதனுடைய கோஆர்டினேஷனில் நமக்கு வருது. சரிங்களா? ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் டெலிகிராமில் நம்ம போட்டுட்ருக்கோம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு BTC பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, BTC நம்ம டெலிகிராமில் எதிர்பார்த்த மாதிரி 84க்கு கீழே பேரிஷ் சினாரியோ, 87க்கு மேலே புல்லிஷ் சினாரியோ சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 87க்கு மேலே BTC க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பக்காவான புல்லிஷ் சினாரியோ as per my technical. ஓகேங்களா? ஸோ இது என்னுடைய டெக்னிக்கல் வச்சு நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் சினாரியோவை புல் ஃபேஸில் BTC என்டர் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ரைஸ் 76.7 போச்சு. பார்த்தீங்களா? 76,800 சம்திங் ரீசன்ட் லோ போச்சுல, ஒரு லோக்கல் லோ. அதுதான் BTCயோட லோக்கல் பாட்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? என்னுடைய டெக்னிக்கல் பிரகாரம் இந்த 76,800 தான் இந்த பாட்டமாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரீஜன் தான் பாட்டமாக இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பட் நான் இது பாட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதுவரை முன்னாடி சொன்னதில்லை. ஏன்னா நான் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஓகேங்களா? ஏன்னா ப்ரீவியஸாக 87க்கு வந்தது, ஆனால் அடுத்த நாள் ப்ரைஸ் கீழே போகக்கூடாதுன்னு சொன்னால் போயிடுச்சு. அதனால் கன்ஃபர்மேஷன் மிஸ் ஆயிடுச்சு. அகைன் BTC 87க்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதனால் ப்ரைஸ் இங்கே இப்போ 87 கீழே வந்துருச்சுல. ஏன்னா ஆல்ரெடி ஒரு தடவை 87 மறுபடியும் 87 கீழே போனாலும் ப்ரைஸ் புல்லிஷ் தான். ஏன்னா இந்த தடவை கீழே போனாலும் ப்ரைஸ் புல்லிஷ் தான். ஏன்னா இந்த இடம் 76,000 பாட்டமுக்கு நமக்கு கன்ஃபர்மேஷன் இங்கே கிடைக்குது பாருங்க. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு மேனிப்புலேஷன் ஏரியாவே இருந்துச்சு. சரிங்களா? ஸோ ஒரு டம்ப் நடக்கிறதுக்கான ஒரு மேனிப்புலேஷன் ஏரியாவே இருந்துச்சு. பட் அந்த இடம் இந்த இடத்துல நமக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருச்சு. 87ல் BTC க்ளோஸ் பண்ணதுனால இப்போ ரீசெண்டாக நேற்று. அதனால் BTC இந்த 87,000 இப்போது நமக்கு க்ளோஸ் ஆனதுனால ஒரு புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்கு. ப்ரைஸ் இனிமேல் மேல் நோக்கி போக தான் பார்க்கும். சரிங்களா? ஆனால் கீழே போகாதா அப்படின்னா, கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த நியூ லோ போகாது. நான் சொல்கிறது இந்த 76,000 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த லோ இந்த லோவை கீழே போகாது. ஓகேங்களா? ஸோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் மேனிப்புலேஷன் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா BTCக்கு எவ்வளோ இருக்குது, எந்த அளவுக்கு மேனிப்புலேஷன் கீழே போகலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 81, 82, 83 அந்த ரீஜனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ரீஜன் மேக்ஸிமம் மேனிப்புலேஷன் ஏரியா தான். இது போகும்னு நான் சொல்ல வரல. இது கீழே போனால் இந்த ஏரியாவுக்கு வரையும் தான் போகும். ஏன்னா பேரிஷ் இங்கே முடியுது, புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் ஆனதுனால ப்ரைஸ் மேக்ஸிமம் போனால் 81, 82 அந்த ரீஜன் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடும், மேலே போயிடும். சரிங்களா? ஏன்னா இந்த ரீஜன் போகும்னு நான் சொல்ல வரல. இப்போதைக்கு இந்த ரீஜன் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ப்ரீவியஸ் நம்ம போக போக மார்க்கெட் நமக்கு அந்த மாதிரி சிக்னல் கொடுத்தா நான் சொல்கிறேன். பட் இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர். ஏன்னா ப்ரீவியஸாக 2-3 வீடியோ நான் சொல்லியிருந்தேன், இது ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சராக தான் செயல்படுதுன்னு. அதே மாதிரி மறுபடியும் இந்த புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் இப்போது அதிகமான கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம கொடுத்துருச்சு. ஸோ இது புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் தான், மேலே தான் போகுதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதனால் இது இப்போ ப்ரைஸ் மேலே தான் போக பார்க்கும். இது புல்லிஷ் ஸ்ட்ரக்சர். ஸோ இது லோக்கல் வாட்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஹையர் ஹை. ஸோ இந்த 1,09,000 1,10,000 ரீசெண்டாக போச்சு பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் அந்த ஹையோட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நியூ ஹை கிரியேட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது BTCக்கு. ஆனால் உடனே நடக்குமா, அது லேட்டாக நடக்குமா தெரில. பட்டு என்னோடய டெக்னிக்கல் பிரகாரம் இது 76 பாட்டமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் மேனிப்புலேஷன் ஏரியா 82, 81 அது வரலாம், வராமலே போகலாம். வந்தால் 87, அதுக்கப்புறம் BTC ஃபர்தராக பம்பாக பார்க்கும். சரிங்களா? ஸோ இதுதான். ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு
மந்த்லி சப்போர்ட்டுக்கான ட்ரெண்ட் லைன் இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி சப்போர்ட். ஸோ இங்கே கன்ஃபர்மேஷன் ஆனதுனால இந்த மந்த்லி சப்போர்ட் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால் இது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒன் டேல புல்லிஷ் கன்ஃபார்ம் ஆனால் தான் இந்த மந்த்லி சப்போர்ட்டை நம்ம வந்து கன்ஃபார்ம் எடுக்க முடியும். அதனால தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் 87 வரையும் க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு 87. இது வந்து 76,800 வந்து ஒரு பாட்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க பிடிசிக்கு. சரிங்களா? ஸோ இதனால தான் இந்த வீடியோவில் நான் சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து எத்திரியம் பார்க்கலாம். பிடிசி கன்ஃபார்ம் ஆனாலே எத்திரியமும் கன்ஃபார்ம் தாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். இருந்தாலும் எத்திரியமுக்குன்னு ஒரு டெக்னிக் அனலைஸ் இருக்குல்ல, ஸோ அதுவும் நான் சொல்கிறேன். சரிங்களா? எத்திரியமுக்குன்னு ஒரு டெக்னிக்கல் அனலைஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா எத்திரியம் கிட்டத்தட்ட வந்து அதனுடைய ரீடெஸ்ட் பாயிண்ட் கிட்டத்தட்ட எடுத்துருச்சு. சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட வந்து எத்திரியம் வந்து அதனுடைய ரீடெஸ்ட் பாயிண்ட்டு எடுத்துருச்சு. ஸோ இதுவும் வந்து எத்திரியமும் அனதர் லோ வந்து எத்திரியமுக்கு எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் இந்த லோ சொல்கிறீங்களா 1760 ஒரு லோ வச்சதில் எத்திரியம். ஸோ இந்த லோ வந்து அகெயின் எத்திரியமுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு மேலே வரையும் இது வரையும் வேணால் மேனிப்புலேஷன் ஏரியா, இங்கே வரையும் வேணால் மேனிப்புலேஷன் ஏரியா வரலாம். சரிங்களா? மேனிப்புலேஷன் ஏரியானா 1800 900 அந்த ஏரியா வந்து ஒரு மேனிப்புலேஷன் ஏரியாவாக இருக்குது. ஸோ அது வரையும் வரலாம் எத்திரியம். ஆனால் அனதர் லோ இதுக்கு கீழே நோ சான்ஸ் என்னோட டெக்னிக்கல் பிரகாரம். ஓகேவா? ஸோ எத்திரியமும் இப்போ ஃபைனலாக என்ன சொல்லுவாங்க, எத்திரியமும் பாட்டம் முடிச்சிருச்சு, பிடிசியும் பாட்டம் அடிச்சிருச்சு. பட் சொலனா அது வந்து என்னோடய டெக்னிக்கல் பிரகாரம் பாட்டம் அடிக்கலை. ஓகேங்களா? ஏன்னா நான் என்னோடய டெக்னிக்கல் பிரகாரம் தான் நான் சொல்கிறேன். சொலனா இன்னும் பாட்டம் அடிக்கலை. அது பிடிசி எத்திரியம் பம்பானா அதுவும் சேர்ந்து தான் பம்பாங்க, வேறு வழி கிடையாது. அதுவும் வந்து ஒரே டைம் அது மட்டும் தனியாக டம்ப் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஏன்னா பிடிசி எத்திரியம் பம்பானா அதுவும் சேர்ந்து பம்ப் ஆகும். எப்படி மார்க்கெட் மேக்கர்ஸ் எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் என்னுடைய டெக்னிக்கல் பிரகாரம் சொலனா வந்து பாட்டம் சிக்னல் கொடுக்கல. பட் எத்திரியமும் பிடிசியும் பிக்கஸ்ட் அசெட் வந்து நமக்கு என்னுடைய டெக்னிக்கல் பிரகாரம் பாட்டம் சிக்னல் கொடுத்துருச்சு. சரிங்களா? ஸோ இதுதான் பாட்டம் பிடிசிக்கு 76,700 அதான் பாட்டம். சரிங்களா? இதுதான் இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. ஏன்னா நம்ம இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதனால இன்னொன்று வந்து எத்திரியம் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு பாருங்க, இது வந்து ரேஞ்சு, இது வந்து சைட்வே ரேஞ்சு. இந்த சைட்வே ரேஞ்சை மேலே பிரேக் அவுட் பண்ணாமல் கீழே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து பக்கா புல்லிஷ் சினாரியோ. இது ஒன்று இருக்குது. அதனால் இதுவும் வந்து நமக்கு புல்லிஷ் சினாரியோவே இருக்குது எத்திரியமுக்கு. சரிங்களா? ஓகே, இது சொல்கிறது இந்த வீடியோவில் நான் மேக் பண்ணேன். ஏன்னா நமக்கு மார்க்கெட்டை ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட்டு நோக்கி போகுது. சரிங்களா? இனிமேல் வந்து ஒரு பம்ப் எதிர்பார்க்கலாம் என்னுடைய டெக்னிக்கல் வச்சு நான் சொல்கிறேன். பிகாஸ் வந்து சைக்காலஜியும் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நமக்கு மேக்ஸ் ரொம்ப பீக் ஹை சைக்காலஜி வந்து கவர் ஆகலாம். பட்டு ஓகே, ஓரளவுக்கு மேக்ஸிமம் சைக்காலஜி வந்து நமக்கு கவர் ஆகுது பேட்டமுக்கு. சரிங்களா? அதையும் நம்ம பார்க்கணும். ஓகே கேஷ், இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக் அனலைஸ், இந்த சார்ட் அனலைஸ் எல்லாமே வந்து என்னுடைய ஓன் நாலேஜ், ஓன் டெக்னிக் அனலைஸ் தான். இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ்னு ஒன்று வச்சுருப்பீங்க. இதையும் வச்சு ஒரு ஐடியாவை வச்சு கேதர் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.